இன்னைக்கு நல்ல இனிப்பான ஜாங்கிரி செய்ய போகிறோம். அருமையாக செஞ்சு விடுவோம். செய்கிறோம். சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நல்லா ஊற வைக்கணும். போதும். ஜாங்கரிக்கு வந்து இப்போ உளுந்து போட்டு ஆடுறான். உளுந்து நல்லா ஆட்டியாச்சு. நல்லா ஆட்டியாச்சு. அல்லையும் அள்ளி போடுங்க. நல்லா நைஸாக ஆட்டியாச்சு. நைஸாக ஆட்டியாச்சு. சேனல் பேர் பார்ப்போம்ல நாங்கள். தீபாமலா உளுந்த மாவோட லேசாக கொஞ்சம் மைதா சேர்க்குறான். ஜிலேபிக்கு வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்குறோம். இந்த கலர் வரலையா? ஆரஞ்சு கலர்னா வரலையே. கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் நம்ம கலர் சேர்த்துக்கிறோம். நல்லா கலக்கிட்டு பச்சை கலராக நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்தால் தான் பாவு தெக்குக்கு வரும். பாவு இப்போ கட்டி ஆயிடுச்சு. எலுமிச்சம்பழம் விடுறோம். இந்த எலுமிச்சம்பழம் சாறு விடுறோம். ஏலக்காய் போடுறோம். கலக்கி தான் நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். இந்த பவுடர் கலரை காட்ட முடியும். சரி, இது இதில் கொட்டி வச்சு கொட்டினா கூட பிரச்சனை இல்லைன்னு பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. பச்சை கலரில் இப்போ வந்து ஜிலேபி போடுறோம். இப்போ இந்த கவரில் அந்த மாவை எடுத்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து இப்போ ஜிலேபி செய்ய போகிறோம். இந்த கவருக்குள்ளே மாவை போட்டுக்கிட்டு ஒரு மூளையில் லேசாக ஓட்டையை போட்டு அப்படியே கைனால் அந்த ஓட்டையிலேருந்து பிரிக்கி எடுத்துட்டு இப்போ இந்த ஜிலேபி செய்ய போகிறோம். நாங்கள் ஸ்டிக்கில் இது மாதிரி போட்டு அடுத்து இது மாதிரி நல்லா வந்து பின் அடிக்கணும். நல்லா அப்படியே நல்லா கட்டிக்கிட்டால் மாவு அதுக்காக நல்லா இறுக்கி கட்டிக்கணும். தடவிக்கிட்டு தான் நம்ம ஜிலேபி இதில் வந்து செஞ்சுட்டு அப்புறம் தான் எடுத்து போடணும். நம்ம எண்ணெய் தடவலைன்னா நம்ம ஜிலேபியில் ஒட்டிக்கிட்டு நல்லா வராது. அதுக்கான தான் நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா தழும்ப தடவிக்கிறோம்.
தடவிக்கிட்டு நம்ம வந்து ஜிலேபி செய்யலாம். இப்போ வந்து இந்த தலைவில் லேசாக இதனோட ஓட்டை போட்டிருக்கலாம். எண்ணெய் தடவின இலையில் ஜிலேபியை பொழிஞ்சு விட்டு லேசாக கொஞ்சமாக அப்படி கட்டி பண்ணிக்கிறேன். எப்படி எடுத்து போடா நீ. இப்போ எண்ணெயில் ஜாங்கிரியை கரண்டி நீங்கள் 2 நேரம் பார்த்தீங்கன்னா ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஜிலேபியெல்லாம் எடுத்து நம்ம சீனி ஜிலேபி எடுத்து அடுத்து சீனி பாவில் நம்ம நினைக்கிறோம். வேக்கார உருக்காய் வேகமாக அது தூக்கி இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் ஜிலேபி ரெடி பண்ணிட்டோம். இப்போ எடுத்து இங்கே நம்ம அடுக்கி வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதை நினச்சி எடுத்து வைக்கிறோம். இதுவும் கட்டியா போய் கொடி பறக்குது கொடி பறக்குது கோட்டை மேல கொடி பறக்குது மூணு வண்ண கொடி பறக்குது மூணு கட்டுற கொடி பறக்குது வண்ண கொடி பறக்குது பாரதாயின் கொடி பறக்குது தியாகி உனது கொடி பறக்குது கொடியை நாளும் போற்றுவோம். இப்போ வெள்ளை கலரில் ஜிலேபி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல அருமையாக இருக்குது. ஆமாம் வேக்கார சூட்டில் இப்போ வெள்ளை கலர் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை கலர் ஜிலேபி மேல பாக ஊற்றிப்படாம விடுங்க. சட்டையில் பாக ஊற்றிப்படாதே. 3 வருஷத்துக்கு கூடாது. இனி காலையில் சட்டை எடுக்க எடுத்துக்கிட்டு போடா ஜனம். சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. எல்லாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. கலர் ஜிலேபி சூப்பரா இருக்கு. கலர் ஜிலேபி சூப்பர் வெரி நைஸ். இந்தமா கலர் கலர் தேசிய கொடியா
போடுறா சாப்பிட்றா உடனே பிடிங்காந்து புண்ணாக்க அவங்கடா